இப்போ ஃபேட்டி லிவர் ஆல்ரெடி உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கை முறையும் நல்ல உணவு முறைகளையும் உடற்பயிற்சியும் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும் அந்த ஃபேட்டி லிவர் வந்து சிரோசிஸ்ங்கிற நிலைக்கு செல்லவே செல்லாது. மாறாக நீங்கள் அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபேட்டி லிவர் வந்து சிரோசிஸ் நிலைக்கு செல்லும். அது யாருக்கு செல்லும்னு பார்த்தீங்கன்னா குடும்ப ரீதியாக பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக ஒருவருக்கு வந்து தாத்தாக்கு இருக்கும், அப்பாவுக்கு இருக்கும், அவங்களுக்கு வந்து சிரோசிஸ் இருந்ததுன்னா ஒருவேளை இப்போ உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்குன்னா நிச்சயமாக உங்களுடைய குடும்ப ரீதியாக உங்களுக்கு ஒரு சிரோசிஸாக மாறக்க வாய்ப்பு இருக்குது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடலில் வந்து சர்க்கரை நீங்கள் கட்டுக்குள்ளே வைக்கலைன்னா இந்த ஃபேட்டி லிவர் ஆனது சிரோசிஸாக மாறும். அதே மாதிரி உடற்பருமன் உங்களுக்கு இருந்தாலும் இந்த ஃபேட்டி லிவர் ஆனது படிப்படியாக சிரோசிஸ் நிலைக்கு சென்றுவிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து மது அருந்தக்கூடிய அதிக பழக்கம், அதாவது இப்போ உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது ஆனால் நீங்கள் நிறைய மது அருந்துறீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய லிவரும் இந்த சிரோசிஸ்ங்கிற நிலைக்கு செல்லும். அது மட்டும் இல்லை, லிவரை பாதிக்கக்கூடிய ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சின்னு சொல்லக்கூடிய வைரஸ் வந்து ரத்தத்தில் காணப்பட்டுச்சுனாலும் உங்களுடைய அந்த ஃபேட்டி லிவரும் சிரோசிஸாக மாறுவதற்கு வாய்ப்பு உள்ளது.